ரிலேஷன்ஷிப் கிரஷ், சாத்தானுக்கு பல பேர் கொடுக்கிறான் இந்த அருவருப்புக்கு என்கிற பெயரிலே அடுத்தவர் வாழ்க்கையிலே நுழையாதிருங்கள். ஒரு சகோதரி எங்க மீட்டிங் வருவார், ரெபேக்கா ஒரு பாப்பா, ஏழை குடும்பம், நல்ல படிப்பா, அப்பா கிடையாது, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், தம்பி காலேஜ் படிக்கிறான், இவளுக்கு ஐடியில் வேலை கிடைச்சது, சென்னையில் ஐடியில் வேலை கிடைச்சது. எங்கள் மீட்டிங் வர பாப்பா வந்து ரெண்டு ஜோம் பண்ணானா, சபை பெரிய கிருமனா, நல்ல சேலரியோடு ஐடியில் வேலை கிடைச்சது. மனதார ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணி அனுப்பினேன். 2 மாதம் போனால் 3 மாதம் போனால் திடீர்னு ஒரு நாள் வந்தாள், துக்கத்தோடு அழுது கொண்டு வந்தாள். ஆனால் நான் பேப்பர் போட்டேன்னா ரிசைன் பண்ணிட்டேனான்னு சொன்னேன். ஏன் என்னாச்சு? நல்லா தானே போச்சு? நல்லா தான் போச்சு, நல்ல சேலரி. அவளுக்குள்ள சொல்லிச்சு அன்னைக்கு, இல்லை சார் நல்ல சேலரினா, இன்னும் என் தம்பி என்னை எப்படியாவது நல்லா படிக்க வச்சிருவேனா அப்படின்னு சந்தோஷமா சொன்ன பிள்ளை. ஏம்மா ரிசைன் பண்ண என்று கேட்டாள். அங்கே அவள் சொல்லுகிறாள், என் அலுவலகத்திலே என்னிடத்திலே ஒருவன் தவறாய் பழக விரும்புகிறான், என் டிஎல் என்ற தப்பா நடக்க பார்க்கிறான், அருவருப்பா பேசுறான், ஆபாசமா பேசுறான், அவனை லவ் பண்ணபடி சொல்றான், அவன் கூப்பிடறதுக்கெல்லாம் வரணுங்கிறான். முடியாது, நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னால் அது முடியாது. என் ஓட்டத்தில் அவன் இடரலாய் வருகிறான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இந்த ஓட்டத்திலிருந்து நான் விலகிக் கொள்ளுகிறேன். அறிவு, அதான் அறிவு. இப்ப அந்த டிஎலுக்கு நான் ஒரு பேர் கொடுக்க விரும்புறேன். அவன் யாரு தெரியுமா? அடுத்தவர் வாழ்க்கையை முடக்குகிறவன். இந்த பொண்ணனுடைய வாழ்க்கை முடங்கி போனது. நீ காதலித்து காதலித்து கற்பழித்து அருவருப்பான வாழ்க்கையில வாழ்ந்து பிள்ளைகளை கைவிடுகிறவன் யார்? அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டவன். எப்படி பரலோகம் போக முடியும் சார்? வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க. ஆம்பளை பசங்க பேசும்போது கேர்ஃபுல்லா இரு. பல்லடிச்சு பேசுற காரியங்கள், தொட்டு பேசுகிற காரியங்கள், எதுக்கு உனக்கு அந்த வேலை? அவனுக்கு சும்மா போன் பண்ற காரியம், எதற்கு அவனுக்கு இடரலா இருக்கிறாய்? அவன் திடீர்னு ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ண கதையை மாத்துறது, உடனே தோசையை மாத்துற மாதிரி கதையை மாத்தி, ஐயோ நான் அப்படி நினைக்கல, என் அண்ணன் நான் நினைச்சேன், என் தம்பி, எதுக்கு இந்த கதை, எதுக்கு இந்த வேலை? அறிவில்லை. நீ அடிக்கிற ஒவ்வொரு காலையும், அடிக்கிற ஒவ்வொரு எஸ்எம்எஸையும் நான் பசங்கிட்ட காட்டி அவன் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான். ஒழுங்கா இருந்தவன் ஆசை காட்டி ஓட்டத்தை தாறுமாறாக்கின உன்னுடைய ஓட்டம் தாறுமாறாய் மாறும். உன் வேலையை நீ பார், உன் ஓட்டத்தை நீ ஓடு. அடுத்த ஆம்பளை லைஃப்ல உனக்கு என்ன ஓட்டம்? அடுத்த பொம்பளை லைஃப்ல உனக்கு என்ன ஓட்டம்?